அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இரு கிரகங்கள் இணையக்கூடிய இந்த காலகட்டம் புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. இது ஒரு அற்புத யோகம். இந்த யோகத்தினால் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த இரு கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதாவது பலன்களை நமக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறத மிக மிக துல்லியமாக நம்ம கணித்து இந்த பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேங்க இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது 17ஆம் தேதி கடகராசியில் இருந்து சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பயணிக்க போகிறாருங்க. இந்த பயணம் அப்படின்னா இந்த சிம்மத்தில் போய் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் சூரியனுக்கு ஆட்சி வீடு. ஏன்னா சூரிய பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரும் ஒரு அதிகாரத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அரசாங்க பதவியையும் அரசியல் சார்ந்த சில யோக அமைப்புகளையும் செல்வாக்குகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதே இந்த சூரிய பகவான் தாங்க. அதனால தான் ஆத்மக்காரன் சொல்கிறோம், அதே சமயம் தந்தைக்காரகன் சொல்கிறோம். ஏன்னா நவ கிரகங்களிலேயே ராஜகிரகம் சூரிய பகவான். அப்பேற்பட்ட சூரிய பகவான் மற்ற இடங்களில் இருக்கும்போது விட உங்களுக்கு உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடியவர் சூரிய பகவான். அதே சமயம் அந்த சூரியன் 5ஆம் இடத்துல தான் ஆட்சி ஒரு பதவிங்கிற ஸ்தானத்தில் உட்காருவாருங்க. அந்த காலகட்டம் தான் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் இடத்தில் உட்காரப்போவது இது ஒரு பதவி மட்டும் கிடையாதுங்க. பூர்வ புண்ணிய ஒரு அமைப்புகளும் நமக்கு ஒரு பெரும் சாதகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சமயத்தில் பார்த்துட்டோம்னா புதன் கரெக்டாக இந்த வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது 30ஆம் தேதி இரு கிரகங்களும் ஒன்றை இணைப்பறார். புதன் கிட்டத்தட்ட புத்திக்காரகன், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி முயற்சிக்காரன். அப்போது இந்த இணைவு உங்களுடைய ராசிக்கு, அதாவது புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த சமயத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உட்காரக்கூடிய இந்த தருணம் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் நாம் தொழில் ரீதியிலையும் அதே நேரத்தில் நம்மளுடைய இழப்புகளை அப்போ எப்படின்னா நம்ம சில விஷயங்கள் செய்யலாம் நினச்சிருப்போம். ஒரு ஈடு கட்ட முடியாத சில கஷ்ட நஷ்டங்களை நம்ம சந்தித்து இதிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்போம். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்லையே ஒரு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, நமக்கு அடுத்தவங்க கிட்ட கொடுத்து பணம் இழப்புகளை சந்திச்சிருப்போம். அந்த பணம் வந்துருமா, அதிலிருந்து அந்த பணத்தை வந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்போம். ஆனால் அது காலதாமதம் ஆனக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி இந்த 5ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இணையக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு, அதாவது அந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா, அப்போது குலதெய்வத்துடைய அருளே கிடைச்ச மாதிரி எது நமக்கு தடையாச்சோ தாமதமாச்சு, எது செய்ய முடியாமல் அப்படியே தவிச்சுட்டு நின்னமோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் எல்லாமே, அதாவது அது எல்லாமே தூள்படியாக ஆக்கி நாம் நினச்சதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது அப்படிங்கிற ஒரு மன நிறைவு கொடுக்குங்க. அப்போ இந்த சமயத்தில் புதுசாக நம்ம ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தால் தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா புதிய தொழில்களுக்கு சூரியனும் புதனும் இணைவு இருக்கிற போது உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும், ஒரு உற்சாகம் பிறக்கும். எதையும் நம்ம இது வரைக்கும் இப்படி இருந்துட்டோம், ஆனால் இது வரைக்கும் நமக்கு நம்மளால் மற்றவங்களுக்கு ஒரு நன்மைகள் நடந்தது, ஆனால் நாம் எதுவும் சரியான முறையில் பயன்படுத்தினாலும் அது ஏதோ ஒரு கால சூழ்நிலையில்
தள்ளி போனது, சில விஷயங்கள் வேலைகள் செய்து அது பலன் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி இருந்ததெல்லாம் மாறி, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சிலர்லாம் பார்த்தோம்னா ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதாவது நம்மளுடைய ஒரு அங்கீகாரத்தை நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகள் சில நேரங்களில் அப்படியே கைக்கு வந்த மாதிரியே இருக்கும். அதாவது வந்துருச்சு, பரவாயில்ல, இந்த முறை நமக்கு அது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் அது கிடைச்சிரு அப்படிங்கிற நம்பிக்கை சிதறபடியாச்சு. அதாவது ஓகே 90% ஓகே, கடைசி கட்டத்தில் இந்த வாரத்தில் வந்துடும் பார்த்தோம், கடைசியில் பார்த்தா மறுபடியும் 1 மாதம் தள்ளி போயிடுச்சு, 6 மாதம் தள்ளி போயிடுச்சு, இப்படியே போயிட்டுருக்குது, கிடைக்கலையே அப்படின்னு நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து அந்த ஏமாற்றங்களை சந்திச்சோமோ, இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக அமையுங்க. இன்னும் பார்த்தோம்னா சிலர்கள் நண்பர்கள் ஒரு பழக்க வழக்கத்தில் ரொம்பவும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள நம்பிக்கை வச்சு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விதத்தில் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா உங்களை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அவங்கள விட்டு வெளியே வரவும் முடியாமல் ஒரு கூட்டு தொழில் செய்து அதில் நம்ம நஷ்டங்களை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள்ங்கிறத விட சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, பணம் நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம தனிப்பட்ட ரீதியில் ஒன்று செய்யலாமா அப்படின்னு முயற்சி எடுத்திருப்பீங்க, பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அதாவது அந்த காலங்கள் இந்த மாதம் பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலாங்கும்போது பொருளாதார அடிப்படையிலையோ இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடத்த நம்ம இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் கிடைக்காமலையோ இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்திருக்குங்க. ஆனால் இந்த தாமதப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சூரியன் புதன் சேர்க்கையினால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த விஷயங்கள் உங்களுக்கு தடப்பட்டதோ தாமதமாச்சோ அந்த விஷயத்தை சரியாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக அமைங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே கூட பார்த்தோம்னா ரொம்ப ஒற்றுமையாக இருந்திருப்பீங்க, சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கோம். இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்கள உங்களை புரிஞ்சிக்க முடியாமலையோ இல்லை நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் 3வது மனிதனால் ஏற்பட்டிருக்கும். இதனால் பிரிவினைகள் வந்துருமா, முதல்ல இருந்து அந்த சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு, ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குதே எப்படின்னு என்ன வெளிப்படையே பேச முடிய மாட்டேங்குது. அதாவது அன்பு இருக்கும், அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு மனசை தடுக்கும். அப்போது என்ன ஆகும்னா சிறு பிரச்சனை அது பெருசாகி அது சங்கடங்கள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி கசப்புகள் எல்லாமே இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தக்கூடிய அளவுக்கோ அல்லது உங்களுடைய ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களோ கண்டிப்பாக அமையும். எல்லாத்த விட இந்த உறவு முறைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் 4 பேர் வேணும்னு தான் நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க, அதாவது நெருங்கி பழகிருப்பீங்க, சில உதவிகளும் செய்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா எல்லோரும் ஒதுக்கி விட்ட மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. காரணமே இல்லாமல் சிலர் உங்களை பகை பண்ணியிருப்பாங்க, சங்கடத்தை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ஏன் இப்படியெல்லாம் ஆனதுன்னு தெரியலையே, அதாவது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் நீங்கள் ஒதுங்கி வந்தீங்க பார்த்தீங்களா. ஆனால் யாருக்காக உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் அமையும். அப்போது உறவு முறைகள் நெருங்கி வரும், பெற்ற பிள்ளைகள்னால் ஆதாயத்தை அடைவீங்க கண்டிப்பாக. அதாவது குழந்தைங்களால் இந்த 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, குழந்தைகள்னால ஆதாய வாய்ப்புகள், ஒரு கல்வினாலேயோ ஒரு வேலை வாய்ப்பினாலேயோ திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களோ இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கிறதுனால இந்த சூரியன் புதன் இந்த இணைவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக அமையப்போகுதுங்க. இப்போது கோட்சார அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பலன்கள் நான் சொல்லியிருக்கிறேங்க. இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகங்களையும் கேட்க வேண்டிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத புதிய வளர்ச்சி அடையக்கூடிய
ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.